அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் 75 வருடத்திற்கு அப்புறம் வந்து 75 அகவை எட்டதுக்கு அப்புறம் வந்து பாஜக யாரும் பதவியில் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி பாஜக ஒரு கொள்கையாக வந்து ஒரு பேரு கொண்டு வச்சிருந்தது. முரளி மனோகர் ஜோஷி, எல்கே அத்வானி அவர்கள் எல்லாம் ஓரம் கட்டினப்போ சில ஆண்டுகளுக்கு முன்னாடி, அப்போ அதாவது கடந்த பாராளுமன்ற தேர்தல் 2019 அப்ப அந்த விஷயத்தை முன் வச்சுதான் அவங்க எல்லாம் ஓரம் கட்டுச்சு. அந்த காந்தி நகர் தொகுதியை தான் பிடுங்கி வந்து அமித்ஷாவுக்கு வந்து கொடுத்தது. அவர் அங்க வெற்றி பெற்றார். அப்போ அந்த விஷயம் இப்ப அப்ளை ஆகும் அப்படின்ற விஷயம் அடிப்படையில் அவர் சொல்றார். அப்படி பாஜக சொன்னதான் சொல்றார். இதுவரையில வந்து சொல்லலாம். உடனே பாஜக இந்த இது சம்பந்தமான ஒரு நிகழ்ச்சியை நான் கலந்து கொண்ட போது ஒரு பாஜக வந்து பேச்சாளர் கூட என்கிட்ட பதிலாக எனக்கு சொன்னது வந்து, அப்படி வந்து எங்க அரசியலமைப்பு சட்டத்துல 75 வயதுக்கு மேல வந்து ஒருத்தர் பிரதமராக இருக்கக்கூடாதோ இல்ல அரசியல் இருக்கக்கூடாதோ எங்காவது இருக்கா, நாங்க எங்காவது சொல்லியிருக்கோமா அப்படின்ற அதை புதுசா வந்து இப்ப வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஷிஃப்டிங் த கோல் போஸ்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. ஆனால் உண்மையிலே 2019 இவர் வந்து அமித்ஷா அவர்கள் வெளிப்படையாக ஒரு இடத்துல பேசும் பொழுது இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு.